இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போறா. அப்போ ஒரு கண்ணாடியில இருந்து என்னைய பாருன்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. அந்த கண்ணாடியில ஃப்ரீன்னு எழுதுனதால இவ அதை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த கண்ணாடி உடையாம இருந்ததால இவ அதை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. அதை டேபிள் மேல வச்சுட்டு பேப்பர் எடுத்ததும் திரும்பவும் அதுல என்னைய பாருன்னு சொல்ற சவுண்ட் கேக்குது. இவ அந்த கண்ணாடியை பார்த்ததும் இவட முகம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி இவளுக்கு தோணுது. அப்படியே சீப்ப வச்சு தலைவாரிக்கிட்டு வினோதமா அவட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே 3 நாள் ஆகுது. அப்பவும் இவ அங்கேயே உட்காந்துட்டு தலைவாரிட்டே இருக்கா. பக்கத்து ஊர்ல உள்ள அவ அம்மாவும் நிறைய டைம் கால் பண்ணி பாக்குறாங்க. பட் இவ எதுக்குமே ரிப்ளை பண்ணாததால இவளுக்கு என்னாச்சுன்னு பயந்து போய் அம்மாவை வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க அவகிட்ட ஏன் போன் எடுக்கல என்னாச்சுன்னு எவ்வளவுதான் கேட்டாலும் இவ பதில் சொல்லாம கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கா. கிட்ட வந்து கூப்பிட்டாலும் அவ எதுவுமே பேசாததால கண்ணாடியில ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு போர்வை வச்சு கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவ சுயநினைவுக்கே வர்றா. அம்மாவை பார்த்துட்டு நீங்க எப்பமா இங்க வந்தீங்கன்னு கேட்க அவங்களும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவளுக்கு நடந்த எதுவுமே ஞாபகமே இல்ல. அப்ப சடனா கண்ணாடியில போட்ட போர்வை விழுந்ததால 2 பேரும் கண்ணாடியை பார்த்துடுறாங்க. உடனே 2 பேரும் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு கண்ணாடியை பார்த்துட்டே உட்காந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச வாரம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் அதை பார்த்துட்டே இறந்துடுறாங்க.